Welcome, Makale, and the most awaiting contest, the electrifying final, India versus New Zealand Champions Trophy 2025 இன்னைக்கு. And the two most deserving teams, India and New Zealand, ஓட clash இன்னைக்கு. டோர்னமெண்ட்லயும் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு அன்பீட்டன் இந்தியா சைட் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸோட நியூசிலாந்து வந்து நம்ம கூட மட்டும் தோத்துருக்காங்க லீக்ல. தே ஹேவ் been ஷோயிங் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டீமோட மோஸ்ட் எலக்ட்ரிஃபைங் கிளாஷ் டுடே. ஸோ மேடி, நீங்க சொல்லுங்க, உங்களோட தாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாப்ல. இந்த ரெண்டு டீம் தான் டிசர்விங் ஃபைனல்ஸ். ஆரம்பிக்கும் போதே இந்தியா வந்து ஃபேவரேட்ஸ் தான் ஆரம்பிச்சாங்க. இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கானுங்க. இந்த மாதிரி ஹோம் ம். அட்வான்டேஜ் அப்படி இப்படின்னு ஊருட்டு இருக்கானுங்க தோத்தவனுங்க. அதான் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு ஆமா, சொல்றானுங்க. அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்தியா டிராவல் பண்ணவே இல்லை. ஒரே ஒருத்தன் தான், அவன் பேரு கோபாலு. மைக்கேல் வாகன். எப்ப தோத்தாலும் ஒரு ட்வீட்டை போட்டு வந்துருவான். ஓகே, இந்த பிச் இப்படி இருக்கு, இதை பாருங்க இந்தியா அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தன். அதுக்கு நம்ம வாஷிங் ஜாப்பர் இருக்காரு மீம் ரிப்ளை போறதுக்கு. இது நான் ஒரு மீன் பார்த்தேன் மாடி. இப்ப என்னன்னா, நான் இப்போ டிராவல் இது போட்டிருந்தாங்க 2023 நம்மளோட டிராவல் மைல்ஸ் மைல்ஸ் அண்ட் எத்தனை ஃபிளைட்ஸ்ன்னு நானும் சொல்லிட்டு. பார்த்தேன். ஓகே, நீ பார்த்துருந்தல அதுல எத்தனை நம்ம 12 ஃபிளைட்ஸ் கிட்ட நம்ம டிராவல். ஏன்னா இந்தியாவோட எல்லா ஜாகிரபியும் நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லி கரெக்ட். 12 ஃபிளைட்ஸ் எடுத்திருந்தோம். நியர்லி 12,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓவரால் டிராவல் பண்ண ஸ்டேட்ஸோட இது. பட் அதர் கண்ட்ரிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பாகிஸ்தான் நம்மளோட ஆமா, ஹாஃப் 6,000 அவங்களுக்கெல்லாம் தான். ஜஸ்ட் ஒரு இதா 3 to 4 வென்யூஸ் தான். மற்ற எல்லா கண்ட்ரீஸ்மே 2 to 3 வென்யூஸ் தான் மோஸ்ட் காமனா ஆடி இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா நீங்க ஹோம் அட்வான்டேஜ் நம்ம வீக்கர் சைடு ஆக்கியிருக்கோம். புரியுதா? ஏன்னா உங்களுக்கு டிராவல் டே எல்லாமே நமக்கும் இருக்கு, டிராவல் ரிசர்வ் ப்ரிப்பரேஷன். இருந்தாலுமே அந்த இந்தியன் கிரவுடு, அந்த ஒரு மார்க்கெட்டிங், வேர்ல்ட் பிராண்டிங் எல்லாத்தையும் இது பண்றதுனால அகைன் வி நெவர் கம்ப்ளைண்ட். இல்லை இது நம்ம பிளேயர்ஸோ கேப்டனோ ஹெட் கோச்சோ எதுவும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல இந்த வென்யூ வேண்டாம். ஏன்னா உனக்கு கரெக்ட் தான். கவுஹாத்தி எப்படி இருக்குன்னு தெரியும், சென்னை எப்படி இருக்குன்னு தெரியும், இது மும்பை எப்படி இருக்குன்னு தெரியும். ஈவன் இப்போ சென்னையில நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஆஸ்திரேலியா கூட, பட் மும்பைல 358 அடிச்சோம் செமிஃபைனல்ல. ஸோ ஆப்வியஸ்லி இது இந்தியாவுக்கு ஸ்லைட்லி டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் ஏன் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ஆடணும், இல்ல நான் ஏன் பேட்டிங் ட்ராக்ல ம். ஆடணும், அவங்களோட அட்வான்டேஜுக்கு அவங்க பேசுவாங்கல்ல. கரெக்ட் தான். இது அப்படி அது பார்த்தானா புரிஞ்சுக்க மாட்டாங்க. WTC சாம்பியன்ஷிப் ஒவ்வொரு வாட்டியும் ஃபைனல் அங்கதான் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு ம். கேட்கறோம். கஷ்டப்பட்டு அன்டிஃபிட்டடா ரெண்டு ரெண்டு சைக்கிளுக்கு நம்ம தான் மேல போனோம். நீங்க கரெக்ட். ஏன்டா வைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அந்த ம். கான்செப்ட் தான். இது ICC டிசைன் பண்ற ரூல்ஸ். நமக்கு அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரே வென்யூல ஆடுறோம், ஒரே பிச்சில் ஆடுறோம், ஒரே வென்யூல ம். ஆடுறோம். அங்க நமக்கு ப்ராக்டிஸ் பிச் கிடையாது, அங்க எதுவுமே கிடையாது. அந்த கிரவுண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போற இடம் வந்து வேற ICC இது. அதுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்லி ஏலியன் கண்டிஷன்ஸ். பிச்சஸ் வேணா ஏதாவது ஒன்று இருக்கலாம், பட் அதுவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிச்சஸ் சொல்லிட்டு ஆப்வியஸ்லி சொல்லிட்டாங்க. ம். இப்ப நான் பார்த்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஆன மேட்ச் தான் அந்த பிச் தான் இங்கேயும் சொல்றாங்க. ஸோ ப்ராபப்ளி கொஞ்சம் ஸ்பிரின் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றது என்னோட கெஸ். அப்படியா யூஸ்டு பிச். மாதிரி சேம். ஓ, யூஸ் பிச், ஃப்ரெஷ் பிச் இல்ல. இந்தியா பாகிஸ்தான் இந்தியா அஞ்சு அஞ்சு தான்டா இருக்கு உனக்கு. ஸோ ஓகே, ஒன்னு ஓகே. எப்படி ரெஃபருக்கு எல்லாம். ஒன்னு ம். இன்கேஸ் வச்சிருப்பாங்க. 4 யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷா அது ஃபிஃப்த் ஒன் ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். மேபி இந்தியா பாகிஸ்தான் பேருக்கு ஷியோரா யூஸ் யூஸ் பண்ணுவேன். பிச் தானா? ஷியோரா? இல்ல, ஒரு அபிஷியல் ட்வீட்ல இருந்து பார்த்தேன். ஓரளவுக்கு தான் அசம்ஷன் ஓகே, தான். ஓகே, போனா ஓகே, தான் ஓகே, தெரியும். ஓகே. ம். மேபி பிச் ரிப்போர்ட்ல பார்த்தா ரிப்போர்ட்ல தெரியும். தெரியும். ஓகே, பார்த்தா ஃப்ரெஷ் யூஸ்டு பிச்னா பிச் தான். இப்போ ஸ்கோர் எப்படி மேடி? ஃப்ரெஷ் பிச்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் ஒரு 280, மேபி 300 வரைக்கும் நல்ல டார்கெட்டா இருக்கும். இல்ல, அண்ட் நீ டூ சொன்ன மாதிரி எயிட்டி தான் யூஸ்டு அன்னைக்கு சொன்னதுதான். 280 டூ தானா? எயிட்டி தான் யூஸ்டு பிச்னா 250. ஓகே. ஸோ இப்போ அப்போ டாஸ் வேணும், டாஸை பத்தி முதல்ல பேசிடலாம். இப்போ டாஸ் இந்தியா வின் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்தியா லாஸ் ஆச்சுன்னா அகைன் 14th டாஸ் நினைக்கிறேன், கன்சிக்யூட்டிவ் லாசஸ் ஃபார் ரோஹித் சர்மா. என்ன ரெக்கார்ட் பண்ண போகுது மோஸ்ட் டாஸ் லாஸ் பிரேக்கப். இல்ல, ரோஹித் சர்மா ஒரு சம மேட்டர் சொல்லியிருந்தான் போன மேட்ச்ல. ஏன்னா அவன் வந்து என்ன சொல்றது, ஐடியலா எனக்கு எந்த எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதுன்னு தெரிய மைண்ட் செட்ல தான் வந்தான் லாஸ்ட் 2 கேம்ஸா. அதுக்கு ஒரு வேர்ட் சொன்னான், இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ் பெட்டர் நாட் டு சூஸ். அதாவது நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லைன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்தா சொன்னான். ப்ராபப்ளி இப்பயும் அப்படிதான் வருவான். ஏன்னா பிச் எப்படி இருக்கும்னு தெரியாது. நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஐ எக்ஸ்பெக்ட் தேல் பேட் ஃபர்ஸ்ட். பிகாஸ் அவங்க வந்து டெஃபினட்டா. பேட் நல்லா போயிட்டு செம்மையா டிஃபெண்ட் பண்ணிடலான்ற கான்செப்ட் தான் வருவாங்க. பட் நம்ம எப்படின்னா நமக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகும். பட் ஐடியலி ஐ ப்ரிஃபர் டு சேஸ். ஏன்னா பிச்சு ஸ்லோ ஆயிடுச்சுன்னா சேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சேசிங்ல ஓரளவு கம்ஃபர்டபுள்னு எனக்கு தோணுது நியூசிலாண்டை பாக்குறப்போ. ஏன்னா வந்து அவங்க வந்து பவுலிங் ஹெவி. ஓகேவா? கொஞ்சம் பவுலிங் ஹெவின்றப்போ வந்து ஸ்பின்ல கொஞ்சம் ஹெவி கிடையாது. பிச்சு ஸ்லோ டவுன் ஆறப்போ இருக்கிற 3 பேர் தான். அதுல 2 வந்து பார்ட் டைமர். பிரேஸ்வெல் வந்து அங்க நல்லா போட்டான். பட் சாண்டர் ஒருத்தனை வச்சுதான் அவங்க வந்து ஓட்டி ஆகணும், ரொட்டேட் ஆமா, பண்றது. ஆமா. மிச்ச எல்லாமே வந்து நார்மல் பவுலர்ஸ் லைக் ஸ்ட்ரைக் பண்றது. இன்கேஸ் பிச் லைட்டா டர்ன் ஆகுது அப்படின்னா பிரேஸ்வெல்லால பண்ண முடியும். பட்
அந்த அளவுக்கு பண்ண முடியுமா? ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரை நெகோசியேட் பண்ற அளவுக்கு பேஸ்பால்ல பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம என்ன வச்சிருக்கோம், ஸ்ரேயஸ் ஐயர் வச்சிருக்கோம், ஆப்வியஸ்லி நல்லா ஆடுவான். அக்ஷர் பட்டேல் அவனும் நல்லா ஆடுவான். சாண்டனை நெகோசியேட் பண்றது 2 லெஃப்ட் ஆம் பேசர் இருக்காங்க. 2 லெஃப்ட் ஆம் பேசருக்கு தே ஐடியலி யூஸ் அக்ஷர் பட்டேல் டு கவுண்டர் அட்டாக். ஏன்னா அக்ஷர் பட்டேல் ஒரே லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு இந்த டைம்ல. பேட்லி மிஸ் பண்ணிட்டு, பட் தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஆஃப் பிரிங்கிங் பண்ட் இன் டு தி டீம் எனிமோர். ஆனா ஓகேவா? இது இல்லையா மேடி, இப்போ நீ வந்து ஒரு ஹை ஆக்டேன் கேம், ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்களா? யோசிக்க மாட்டீங்க நான் ஏன் செகண்ட் இல்ல ஆடி ப்ரெஷர் இல்ல எடுத்துக்கணும் அப்படின்னு? அப்படி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தோம் அப்படின்னா பிச் வந்து அந்த ஸ்பேஸ் பவுலிங் அட்டாக்கு ஏர்லி விக்கெட்ஸ் விட சான்ஸ் இருக்குன்னு என்னோட கேஸ். ஏன்னா மேட் என்ட்ரி இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா ம். தெரியல எப்படி வரும்னு சொல்லிட்டு. மேட் என்ட்ரி இருந்தாலும் நமக்கு அந்த ஏர்லி விக்கெட் சூஸ் பண்ண லாஸ் பண்ற அதே ஹேபிட் இருக்கா? டுவெலைட் கண்டிப்பா கண்டிஷன்ஸ்ல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆடலாமோன்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா பிச்சு ஸ்லோடன் ஆயிடுச்சுன்னா உனக்கு அந்த சக்குன்னு வர பால்லாம் வராது. ஆனா இங்க ம். கொஞ்சம் ஒரு 4-5 நாள் கிட்ட மூடிதான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஏதாவது இருக்கலாம் மாய்ஸ்சர் மாதிரி, கொஞ்சம் தண்ணி விட்டா. அப்போ ம். மேட் ஹென்ரி மாதிரி இவன் கைல் ஜேமிசன் மாதிரி ஆள்லாம் போடுறப்போ எக்ஸ்ட்ரா சீமோ பவுன்ஸ் ஆடி நிக்க சான்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ ஓகே. சைக்காலஜிக்கலா நான் சேஸ் பண்ண விரும்புவேன். அண்ட் தே டிட் இட். இப்போ ரீசெண்டா விராட் கோலி ஆகட்டும், ஒரு பெரிய பெரிய கேம்ல சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனால சேசிங் வில் பி ப்ரிஃபரபிள். ஏன்னா ஓகே, நம்ம ஆல்ரெடி அண்டர் த ஃபர்ஸ்ட் பேட்டிங் லைட்ஸ். ஆடி அடிவாயிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ்ஷா வேர்ல்ட் கப் 2023. ஓகே, அது ஒரு யோசிக்கணும். கரெக்ட் தான். பட் அப்படி யோசிக்கிறத விட அண்டர் த லைட்ஸ் நீ சொல்லுங்க பேட்டிங் நல்லா தான் இருக்கு. பட் ஏங்க நான் என்னோட மைண்ட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாஸ் வச்சுன்னா பேட்டிங் எடுத்துடலாம். எடுத்து 280 300 போர்டில் போட்டுட்டோம்னா ஆப்வியஸா நியூசிலாந்து அண்டர் ப்ரெஷர். சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே உனக்கு சிக்ஸ் ரன் ரேட், புரியுது. 6 ரன் ரேட் ப்ரெஷர்ல இருக்கும். அதனால அது ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் அஃபெக்ட் ஆனாங்க. எடுக்கும் போதே 8. ஸோ டிக்கெட் அவுட் ஆகும்போது 8. அவனால அப்புறம் எப்படி ஆட முடியும்? 2 பேரும் ஓரளவுக்கு ஆடினாங்க. அந்த ஓரளவுக்கு மவுண்ட் ஆகும்போது மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அதில் இது பண்ணாம ஒரு 280 300 அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அதுல. இல்ல நம்ம கரெக்ட் ஒரு தான். அவங்க டாஸ் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டா அவங்க பேட்டிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா இந்தியா அண்டர் ப்ரெஷர் போறோம்னா அவங்க பேட்டிங் தான் எடுப்பாங்க. அவன் இதே தேரி தான் எடுப்பான். வில்லியம்சனும் ரவீந்திரா ஆடினாங்கல்ல, ஸ்லோ பண்ணி ஆடினாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ஆமா. ஒரு 7.5 மொமெண்டம் எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி அவன் நம்மள ப்ரெஷர் போடணும்னு பார்ப்பான். அப்படி போட்டோம்னா அவங்க வழியே இல்லை. 250 to 6 அவங்க கண்டெயின் பண்ணியே ஆகணும். நம்ம அவங்கள விட்டுட்டோம்னா மேட்ச் அங்கேயே கைவிட்டு போயிடும். கரெக்ட் தான். இப்ப சேஸ் பண்றப்ப நமக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கா, டாப் ஆர்டர் எல்லாம் ஃபார்மா. சேசிங்ல நம்ம பவுலிங் போடுறது வந்து பெரிய டீமோட எக்ஸிக்யூட் பண்ணல. ஐ மீன் நம்ம பவுலிங் போடுறோம் செகண்ட் ம். பவுலிங்னா, ம். இன் கேஸ் ஆமா. பிச் ஒரு வேலை ம். டீம் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு வச்சுக்கோயேன், வி டோன்ட் ஹேவ் தேர்ட் சீமர். தேர்ட் ஹர்திக் பாண்டியா சீமர் வச்சு தான் கரெக்ட். ஓட்டி. அவனே ம். எப்ப கை கால பிடிப்பான்னு இருக்கு எனக்கு. ஏதாவது ஹாம்ஸ்டிங் ஏதாவது பிடிச்சி விட்டுறாரா கடைசி கேம், அந்த மாதிரிதான் ஆமா. இருக்கு. ம். அதனால அந்த இடத்துல நம்ம மாட்டிக்க கூடாது. டெத் ஓவர்ல ஒரு 10 ஓவர் போடணுன்றப்ப நம்ம போய் குல்தீப் யாதவையோ வருண் சக்கரவர்த்தி போடுவான். பட் ஏன்னா அவனை முதல்ல யூட்டிலைஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா வரச்சேந்திர ரவீந்திராவாகட்டும், வில்லியம்சன் ஆகட்டும், டாம் லேத்தம் ஆகட்டும், இவங்க எல்லாம் உள்ள வரப்ப அவங்க செட்டில் ஆக விடாம வருண் சக்கரவர்த்தி ஸ்டார்டிங் தான் பார்ப்பாங்க. பட் வருண் சக்கரவர்த்திக்கு பின்னாடி 4 ஓவர் இருக்க சான்ஸே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி குல்தீப் யாதவுக்கு இருக்கும், ஜடேஜாக்கு இருக்கும், ஷமி இருக்கும், பாண்டியா இருக்கும். இன்கேஸ் யாராவது ஒரு சீமர் அட்டாக் ஆகிட்டாங்கன்னா நமக்கு பின்னாடி டெத் ஓவர்ல கண்டெயின் பண்ற பவுலர் கிடையாது, டிஃபெண்ட் பண்ற பவுலர். ம். ஒரு ஓவருக்கு 12 ரன் அடிக்கணும் அப்படின்றப்போ ஷமிக்கும் ஹார்திக் பாண்டியாவும் இருக்கப்போ ஷமி போட்டாலும் அடிப்பாங்க கண்டிப்பா. ஹர்திக் பாண்டியா சொல்லவே அப்படியா தேவையில்ல. டெத் ஓவர்ல ஷமி வந்து அவ்வளவு இது கிடையாதுன்றப்போ அந்த ம். ரிஸ்க் எனக்கு வேணாம்னு தோணுது. அவ்வளவுதான். மத்தபடி பேட்டிங் ஹெவி கரெக்ட் தான். நம்ம ஸ்ட்ராங் பேட்டிங் கிட்ட அதனால. நம்ம ஒரு ஒரு டைரக்ட் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு அதிலே போனா நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். அதுதான். கண்டிப்பா மாட்டிப்போம். ஏன்னா லாஸ்டா ம். நம்ம வந்து நியூசிலாந்து கூட எப்படி, நியூசிலாந்து கூட நம்ம அவனுங்க அவனுங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நீ சொன்ன மாதிரி அவனுங்க சேஸ் பண்ணி தான் அவுட் ஆனாங்க. அதை ம். வந்து அவனுங்க ஆப்வியஸ்லி தே ஆர் பெட்டர் சைட். இப்போ 2 பெட்டர் சைட் ஆடுறாங்க. அதனால என்ன நடந்தாலும் இந்த வெஸ்ட் என்ன இண்டீஸ் நடந்தாலும் தான். இருக்கும். ஆமா, ஆப்வியஸா நமக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதான் யோசிச்சுன்னா ஹர்திக் பாண்டியா நீ சொன்ன மாதிரி செம இது 2020 இதுதான் லாஸ்ட் அண்ட் 24ஓட T20 தான் ஆடி இருக்கான் ஃபுல் டோர்னமெண்ட். என்ன கேட்டா 23ல பாதிலே ரூல்ட் அவுட். ஞாபகம் இருக்கா? செமில ரூல்ட் அவுட் ஆனதுனால தான் அந்த பிரச்சனை. தெரியும். 5 பங்களாதேஷ் பவுலர்ஸ் கேமோட எடுத்துட்டு வந்து 6-5ஓட ஸ்ட்ரைட் பாலை ஒரு பிடிக்க மாதிரி. போய் காலையில எடுத்துட்டு ஆமா வருவான். ஆமா, அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி 2022ஓட T20 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா நடந்துச்சு. அங்கேயுமே செமியில வந்து நம்மளை கை விட்டுட்டான். நம்ம அங்கேயுமே 5 பவுலர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் திரும்ப 6-5 காம்போல கரெக்ட். போனதுனால இதாகல. அதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்துல வந்து இதே மாதிரி இந்த ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆயிடுது போனோம்னால. ஸோ அதனால ஒரு அதுவும் இல்லாம மீம் இந்த இருக்கும். இந்த மாதிரி 3 காரு பட போட்டு பிரேக்கு கிளட்ச் ஆக்சிலேட் கிளட்ச்ல பாண்டியா போட்டு வைப்பாங்க. எக்ஸாக்டா அது அவன் தான். ஏன்னா போன கேம் வந்து நான் செமிஃபைனல் ஆடுறப்போ அவன் தான் கேஷுவலா ஆடினான்.
மிச்ச எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே நம்ம தேக்காம ஜெயிக்கணும் அவன்ல நான் ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான். ம். ஸோ பாண்டியாவோட ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கு. இந்த வாட்டி நான் சொல்ல போற எக்ஸ்பெக்ட் பாண்டியா தான். ஆ பாண்டியா மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க போறாங்க. கண்டிப்பா இந்த கேம் இருக்கு பாண்டியாக்கு. ஏன்னா சூப்பர் அடே. பவுலிங்லயும் சரி ம். பாண்டியா இருக்கு. ஏன்னா 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இன்னும் இப்படியே இருக்குதா. நம்ம மேக்ஸ்வெல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்ல வேர்ல்ட் கப்ல ம். ஆப்கானிஸ்தானுக்கு. ம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்லே பண்ணியிருப்பான். ஜடேஜா ரன் அவுட் பண்ணதுனால அது நடக்கல. நான் அந்த ம். மாதிரி நடுவில் ஸ்பின்னை நெகோசியேட் பண்ணோம். இன்கேஸ் நம்ம ஏர்லியா விக்கெட்ஸ் விட்டோம்னா அக்ஷர் பட்டேல் பாண்டியா தான். பாண்டியாலாம் அடிக்கிறான்டா. பாட்டம் இருந்து அடிக்கிறான். பால் தேர்ட் டயர்ல போய் விழுகுதுடா. அந்த மாதிரி ம். ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம இன்கேஸ் ஸ்ட்ரோக் ஆயிட்டோம்னா பாண்டியா அக்ஷர் பட்டேலோட பார்ட்னர்ஷிப் தான் நம்மளை வந்து ரிவைவ் பண்ணும். அண்ட் பவுலிங்ல ஆப்வியஸ்லி மிதுன் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி தான். வருண் சக்கரவர்த்தியா சூப்பர். நானும் ஆக்சுவலா உனக்கு எக்ஸ்பெக்டர் வந்து ஹர்திக் பாண்டியா தான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஹர்திக் பாண்டியா சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலியா கூட. எனக்கு ஆப்வியஸ்லி நான் சொல்லிட்டேன் ஏன்னா வேற யாராவது சொல்லி. அதான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். ஸோ கரெக்ட். ஆப்வியஸா ஹி வில் பி அன் நம்பர் ஒன் எக்ஸ்பெக்டர். ஸோ இப்போ அதை தவிர்த்து சொல்லணும்னா ஸ்ரேயா ஷையர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டரா இருப்பான் இந்த மேட்ச்னு தோணுது. ஏன்னா எப்படியும் ஆப்வியஸா இயர்லி விக்கெட் வந்துடும். ஒன்னு ரெண்டு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுப்மன் கில்லுமே எனக்கு என்ன அந்த சுப்மன் கில் மேல ஒரு ஒரு டாட் இருந்துட்டே இருக்கு. அவனை ஃபுல்லா என்னால ரிலே பண்ண முடியல. ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்ல ஒரு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம பார்க்கல. அதனால பார்ப்போம். மேபி கரெக்ட். இன்னைக்கு ஒரு டியூ ஃபார் அண்ட் பிக் இன்னிங். நாட் டியூ ஃபார் ஒரு நாக் அவுட்ல ஒரு பிகினிங் ஒரு டியூ இருக்குன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் கூட ஸோ மட்டும் தான் ஆடி இருக்கான். இன்னும் பெரிய டீமோட பெர்ஃபார்ம் பண்ணல. பெரிய பெர்ஃபார்ம் பண்ணல. டிராஃபி. ஒரு நாக் அவுட்ல இப்போ விராட் கோலி நம்ம ஏன் இவ்வளவு பிரைஸ் பண்றோம், இல்ல ஒரு ரோஹித் சர்மால ஏன் பிரைஸ் பண்றோம்னா ஒரு ஒரு பிக் ஹண்ட்ரட் நாட் ஒன்லி பிக் இது மேட்ச் ஒரு பிளேயர். கிளிக் சுச்சுவேஷன்ல எல்லாத்துலயுமே பெர்ஃபார்ம் பண்ணுங்களா அதான் மேட்டர். இப்போ ஒரு லாஸ்ட் டைம் ஒரு 84 விராட் கோலி வந்து ஈவன் நாட் ஈவன் 100. பட் அதுவும் ஒரு ஈவன் பிகர் இன்னிங்ஸ் தானே 100. ஒரு சின்ன டீமோட 100 150 அடிக்கிறதோ இது பிகர் இன்னிங் ஆப்வியஸா. ம். யா. சிக்கர் தவன் மாதிரி ஒரு பிக் மேட்ச் பிளேயர் சொல்ல. இப்ப ஆடுறோம்னா சிக்கர் தவன் ஆ. ஆடுறோம்னா நம்ம பெட் கட்டலாம். சிக்கர் தவன் பிக் மேட்ச் பிளேயர். பெரிய டீமா ம். இருந்தா போட்டு அடியே அடிச்சிடும். அந்த மாதிரி இன்னொரு ஷெபுகின் பேர்ல. இன்னும் வரல. பட் ப்ராப்ளி ஹில் கம் பார்ப்போம். எனக்கு என்னன்னா அலெக்சா எனக்கு என்னன்னா இன்சைட் எட்ஜ்ல அவுட் ஆகக்கூடாதுன்னு ஒரு நான் கைல் ஜேமிசன் வந்து 6.5 ஆப்ல அவன் ம். பவுலிங் போடுறப்போ அந்த பிட்ச்ல பவுன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாம இந்த பேட் கமின்ஸ் பால்ல விராட் கோலி அவுட் ஆனாங்க அகமதாபாத் ஆமா. ஃபைனல்ல. ம். அந்த மாதிரி சுப்மன் கில்லோ விராட் கோலியோ அவுட் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா அவனுக்கு பவுன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவனுங்களுக்கு ம். ஏலியன் கண்டிஷன் கிடையாது. ஆல்ரெடி ஒரு மேட்ச் லீக் மேட்ச் ஆட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் ஒரு ஐடியா இருக்கும்னு வச்சுக்கோ எந்த மாதிரி கிரவுண்ட் டைமென்ஷன் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுல வேற பிலிப்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி பூமர் கையை வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கான் பால் ம். எல்லாம். ஸோ அதனால மேட்ச் செம ஈவென்ட் கண்டஸ்டா போகும். யாருக்கும் எச்சு கொடுக்க மாதிரி இல்லை. பெருசா எடுத்து கொடுக்க மாட்டேங்காது. பட் ஈவன் ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பேக்ட்னு சொல்லியிருக்க. ஸ்ரேயாஸ் ஐயர் மைட் பி அன் நீ எக்ஸ்பேக்டர்னு சொல்லியிருக்க. நான் சொல்றேன். லெட்ஸ் ஹோப். டாஸ் பேசிட்டோம். ஸ்குவாட்ல எதுவும் சேஞ்சஸ் பெருசா இருக்காது. இந்த பக்கம் இந்த நம்ம சைடுல சேஞ்ச் கண்டிப்பா அவன்ல இருக்காது. மேட் என்ட்ரி ஆப்பரண்டா மேட் இன்ஜுரி என்ட்ரி. சொல்றாங்க. அது மட்டும் தெரியல. ஏன்னா ஜேக்கப் டஃபின்னு ஒருத்தர் இருக்கான் பேக்கப் சீமர். அவன் எப்படி போடுவான்னு தெரியல. பட் ப்ராபலி புதுசான பவுலருக்கு நம்ம ஆளுங்க விக்கெட் வாரி வழக்கத்துல சொல்ல முடியாது. பார்ப்போம். ஓகே. இன்கேஸ் அவன் கண்டிஷன்ஸ் ப்ரிஃபர் யூஸ்ஃபுல்லா இல்ல அவனுக்குன்னா அவனும் வந்து புது பவுலர்னு நம்ம அடிக்கவும் செய்யலாம். பட் மேட் என்ட்ரி இருந்தாலும் ஆல்வேஸ் டெட்லி. 2019 இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆமா. மேட் என்ட்ரி நல்லா போட்டான். ஜாமிசன் வந்து இந்த 2021 வேர்ல்ட் 21 WTC நல்லா போட்டிருந்தான். பட் ஆனா இப்போ அவன் தான் அந்த நமக்கு அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் இல்ல. பட் பார்த்தேன் அந்த சவுத் எக்கனாமிக்கலா ஆப்பிரிக்கா போடுறான்டா. மேட்ச்ல. உனக்கு ரன்னை கொடுக்காம இருக்கான்ல விக்கெட் டேக்கிங் விடு. பட் எக்கனாமிக்கலா போட்டுறான்ல உனக்கு. ஏன்னா ஆனா மேட் பாகிஸ்தான் மாதிரி என்ட்ரி. பாட்டா வச்சுலே எக்கனாமிக்கலா போட்டான். ஆனா மேட் என்ட்ரி இல்லாதது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நமக்கு லீக் மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் எடுத்துருந்தா. அண்ட் ஆல்சோ அவங்களுக்குமே இயர்லி நீ எல்லா மேட்சும் எடுத்து பார்த்தீங்கன்னா இயர்லி பிரேக் த்ரூ கொடுக்குறது மேட் என்ட்ரி தான். ஸோ மேட் என்ட்ரி இல்லாத அவங்களுக்கு ஒரு என்ன கேட்டா மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ரைட்டா சாண்ட்னர் மட்டும் பிளேயர் பண்ணியிருக்கோம் மேடி. ஸோ அவங்க ஆப்வியஸா 4 ஸ்பின்னர் சொல்றாங்க. ஒரு ஸ்பின்னர் வந்து ஈவன் ஒரு நல்ல சூப்பர்பான ஸ்பின்னர் வந்து சாண்ட்னர். சாண்ட்னர் நீங்க எதுக்கு சாண்டர் தான். ஆடணும்? அப்படியே அழகா 10 overs 30 ரன்ஸ் அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஹேட்ஸ் ஆஃப் சாண்டன் சொல்லிட்டு அப்படியே பிளே அவுட் பண்ணிட்டு நீங்க மித்த அவனை அசால்ட் டார்கெட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். கரெக்ட். அதான் நீ சொல்ற மாதிரி மத்த 3 பேருமே வந்து பார்ட் டைமர்ஸ் தான். பார்ட் சாண்டரை டைமர்ஸ் தான். ஆமா. நெகோசியேட் பண்ணாலே போறோம் அவனுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஆப்வியஸா சாண்டர் ப்ரெஷர் மட்டும்தான் விழுந்துரும். அவனுக்கு. ஆமா கரெக்ட். சாண்டரை நான் இந்த வந்து நம்ம போன நெகோசியேட் வீடியோல பண்ணாம ரொம்ப செல்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோயேன். அதுவே உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அது ரெண்டுல வந்து உனக்கு பிரேஸ்வெல் ஓரளவுக்கு நல்லா போடணும்னு வச்சுக்கோ. பட் ஸ்ரேயஸ் ஐயர் நீ சொல்ற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மட்டுமே தான் சாண்டனை அடிக்க முடியும், பிரேஸ்வெல்லையும் அடிக்க முடியும். பிலிப்ஸ் எல்லாம் அவ்வளோ டெட்லியா கொண்டு வர மாட்டாங்க. அவங்களோட 2 வெப்பனு சாண்டனர் பிரேஸ்வெல் தான்.
மத்த ரெண்டு பேருமே பார்ட் டைமர்ஸ் தான். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா 3 ஓவர் தான் போட்டான் போன கேம்ல. அதுவும் ஆமா. வந்து மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ ரச்சின் ம். ரவீந்திரா கன்சிடர் நீ இந்த நம்ம 4 ஸ்பின் அட்டாக் இவங்க 4 ஸ்பின் அட்டாக்னு பார்த்தா கம்பேர் பண்ண ஃபோர் முடியாது. பை ஒன் அண்ட் ஆஃப் தான். சாண்டர் ம். ஒன்னு, பிரேஸ்வெல் ஆஃப். தட் டு பிரேஸ்வெல் இஸ் நாட் எக்கனாமிக்கல். டாஸ் பண்ணி போடுறப்போ ஸ்ரேயஸ் ஐயர் அடிப்பான், பாண்டியா அடிப்பான், அக்ஷர் பட்டேல் அடிப்பான். நமக்கு அந்த மிடில் ஆர்டர் வந்து ஸ்பின் ஹிட்டரா இருக்காங்க. விராட் கோலியை ம். ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரொடெக்ட் பண்ணி, ஆனா விராட் கோலி பி விராட் கோல்டன் கோலியுமே பேட். ஆஃப் ஸ்பின் அவர் சூப்பரா கம்ஃபர்டபுளா ஆடிடுவார். மேபி அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தான் கொஞ்சம் கிரிப் ஆகி டேர்ன் ஆகிறதுனால கொஞ்சம் அதுவும் சாண்டர் மாட்டிக்க குறையாது வாய்ப்பு சாண்டர். இருக்கு. ஆமா, அதான் சொல்ல அதுக்கு நீங்க அழகா ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடிட்டு போயிடலாம். ஜஸ்ட் அப்படியே ப்ளே பண்ணி கரெக்ட். சிங்கிள் டபுள்ஸ் அப்படியே அழகா நெகோசியேட் ஆடிட்டு பண்ணிடலாம் போயிடலாம். ஆமா. சாண்டர். சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதான் தப்பு பண்ணாங்க. அவங்க சாண்ட்னரையே டேக் டவுன் பண்ண பார்த்து தான் விக்கெட்டை கொடுத்தாங்க. நான் அது ரன் ரேட்டு மவுண்ட் ஆயிடுச்சு. பட் அவங்க கால்குலேட் பண்ணியிருந்திருக்கலாம். லாஸ்ட் வீடியோ நான் பேசியிருந்தேன், நான் மட்டும் பேசணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க சாண்ட்னர் லைட்டா பிளே அவுட் பண்ணிட்டு மற்றவங்களை போட்டு அடி நொறுக்கி இருந்திருக்கலாம். அவன் தப்பு பண்ணிட்டான். அவனையும் அடிக்க போய் அவர் மாட்டிக்கிட்டாங்க போயிட்டு. ரொம்ப ஷெல்ஃப்ல சூப்பர். போங்க. பேஸ் பாலர் ம். ஆப்வியஸ்லி நம்ம அடிச்சிருவோம் மச்சான். மொதல் 5 ஓவர் மட்டும் நம்ம அப்படியே கொஞ்சம் பாலை கொஞ்சம் இது பண்ணிட்டா பேஸ் பால் அதுக்கப்புறம் நல்ல நலிஃபை ஆயிடுவாங்க. ப்ராப்ளம் ம். கிடையாது. ம். அந்த ஸ்பின் பவுலிங் அட்டாக்ல இந்த சாண்டர் கூட நெகோசியேட் பண்ண, நீ சொல்ற மாதிரி ரொம்ப ஷெல்ஃப்ல போகாம ஒரு 4-3 அந்த மாதிரி 4 வந்தா எடுத்துக்கலாம், 4 அடிக்கலாம்னு போகாம எடுத்தாலே போதும். ஏன்னா அப்புறம் ம். அவனுக்கு அவர் ஆப்ஷன்ஸே கிடையாது. நம்ம யாரை கொண்டு வரும் யோசிச்சு ஆமா. அவங்க பேசுறாங்க. அதுதான் மத்தபடி பிளேயிங் லெவல்ல நோ சேஞ்ச் ரெண்டு பக்கமும். மேட்டன் இல்லைன்னா அட்வான்டேஜும் ஜாக்கப் இந்தியாவுக்கு தான். அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின்னும் ஒரு அளவுக்கு தான். ஏன்னா சாண்ட்னர் மட்டும்தான் நீங்க வந்து ஒரு டக்குன்னு ரன் போயிடுச்சுன்னா ஒரு கண்டெயின் பண்றதுக்கோ ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கும் சாண்ட்னர் தான் திரும்ப கொண்டு வரணும். ஃபாஸ்ட் பவுலிங் போகணுமே மேட் என்ட்ரினா மேட் என்ட்ரி கொண்டு வரலாம். மேட் என்ட்ரி இல்லைன்னா அவங்களுக்கு அதுவுமே ஒரு ஸ்லைட் பிளஸ் யாரை கொண்டு வரணும், பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கே கொண்டு வரணும். எம் டஃபி மேபி அவங்க எப்படி நாளைக்கு போட போறாங்கன்னு தெரியல. நல்லா போட்டா அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. பட் ரிலையபிள்னு யாருமே கிடையாது. பேங்க் ஓகே இவனை கொண்டு வந்தா கண்டிப்பா ஏதாவது நடக்கும், விக்கெட் கிடைக்கும், கண்டெயின் பண்ணுவான். ஸோ அப்படின்னு ஒரு பேங்க் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ மேபி நம்ம அவங்க அதான் அவங்க பேட்டிங் ஆனாலுமே நம்ம அவங்க கண்டெயின் பண்ணணும். ஈவன் பவுலிங் சேஸ் பண்ணாலுமே சம் இயர்லி விக்கெட்ஸ் எடுத்தோம்னா சான்ஸ் இருக்கு நமக்கு. கான்வேக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா நடி? அவங்க நம்ம ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால கான்வே குட் ஆனா ஹிட்டிங் ஆஃப் அதான் ஸ்பின். கான்வேவ் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நம்மள பயங்கரமா வந்து நலிஃபை பண்ண சான்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 பேர் இருக்காங்க, லெஃப்ட் ஸ்பின்னர் இருக்கான் ரெண்டு. அது லெஃப்ட் லைக் ஆப்வியஸ்லி அந்த ஸ்டாட்டிஸ்டிக் காம்பினேஷன் லெஃப்ட் ஆர்ம் பேட் நடுவில் இருந்தா. பட் ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி லேத்தம் இருக்கான் லெஃப்ட் ஹேண்ட். அவனுக்கு பஞ்சமட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா இருக்கான், லேத்தம் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து சாண்ட்னர் கூட சாண்ட்னர். மேபி முன்னாடி ஆடலாம். ஸோ மிடில் ஆர்டர் லோயர் மிடில் ஆர்டர் சாண்ட்னர். பட் இருந்தாலும் 3 பேர் இருக்காங்கல்ல. ஸோ கான்வே கொண்டு வரதுக்கான இடம் கிடையாது. என்ன நீ வில்லியங்க தான் தூக்கிடலாம். பட் வில்லியங் நல்ல பிளேயர். நடுவில் டேரி மிச்சல் தூக்கியாலும் டேரி மிச்சல் பயங்கரமான ஸ்பின் ஹிட்டர். ஸோ நீ பேட்டிங் தூக்க யாரையுமே முடியாது. தூக்க முடியாது. டேரி பில் எங்க மிச்சல் தான் தூக்க முடியாது. தூக்குறதா இருந்தா. உனக்கு இடம் கிடையாது. நீ கான்வே ஆடி ஆகணும்னா மொதல் 3 தான் ஆடி ஆகணும். ரச்சின் பேய் ஃபார்ம்ல இருக்கான். ஈஸ் ஃபார் மேன். இப்போ இந்த ஃபைனல் எப்படின்னா மேன் ஆஃப் தி சீரிஸ் யாரு? விராட் கோலியா, ரச்சின் ரவீந்திராவா? கோல்டன் பேட் வாங்க போடுங்க. விராட் கோலியா, ரச்சின் ரவீந்திராவா? மேட் என்ட்ரி வரலன்னா மேபி வருண் சக்கரவர்த்தி ஷமி வாங்கலாம் கோல்டன் ஷமி பால். மேன் வருண் ஆஃப் தி சீரிஸ் சக்கரவர்த்தி வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு 7 தான் விக்கெட்ஸ். பட் 3 விக்கெட் எடுத்தா கோல்டன் பால் வாங்கலாம். பட் இவ்வளவு பெரிய இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வருண் மேட்சே சக்கரவர்த்தி. ஆடல. எத்தனை 3 மேட்ச் தான் ஆடி இருக்கான். செமி அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் தான் 3 மேட்ச்ல 10 விக்கெட். கோல்டன் பால்னா 7 விக்கெட் பெரிய எடுத்தா இது. கோல்டன் பால் தான். அதுவே ஒரு பெரிய தான். ம். பார்ப்போம் ரவீந்திராக்கும் மத்தபடி. இவங்களுக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கான்டெஸ்ட் தான். கோலிக்கும். ஏன்னா 2 பேருமே ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் இருக்காங்க. யார் ஆப்வியஸா ஒரு 10 ரன் அடிச்சா யார் ஈக்குவலா நல்லா இருக்கும். ஆடி டீமுக்கு வின் பண்ணி போயிடுவாங்களோ அதிகமா அவங்க மேன் ஆஃப் தி எடுக்கிறாங்களோ அவங்க மேன் ஆஃப் த சீரியஸ். அவ்வளவுதான். நல்ல ஓப்பன் கான்டெஸ்ட் தான். வேற என்ன அப்புறம்? எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். டாஸ், ஸ்குவாட் 11, அப்புறம் பிளேயிங் 11 கவர் பண்ணியாச்சு. டியூ ஃபேக்டர் எதுவும் இல்ல நான் மாதிரி பெருசா இல்ல எங்க ஜோ ஃபேக்டர் நம்ம இல்ல. துபாயில இது ஒன்றும் வரைக்கும் இல்ல ஆனர் பெருசா. ஃபேக்டர் பிச் மட்டும் தான். ம். ஈஸ்டர்ன் ஆகுமான்னு தெரியும். இந்தியா பாகிஸ்தான் ம். பிச்சுன்றதுனால அது சொல்லியிருக்காங்க. பட் அங்க போனதான் தெரியும் டாஸ்ல ரவி சாஸ்திரி. ம். அதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க நல்ல ஸ்கோர் போர்டை போட்டோம்னா பிரச்சனையே இல்லை. 3 ரன்லாம் போட்டா அதான் நீ சொல்றது கம்ஃபர்டபுளா. வந்து சீக்கா சொல்ற மாதிரி எவ்வளவு பெரிய ஆமா. மேட்ச் இருந்தாலும் ஸ்கோர் போர்டை போட்டுட்டு ப்ரெஷர் பண்ணி அவங்க ஆமா. ஆப்போனண்ட் ஆமா. ஆமா. ப்ரெஷர் பண்ணி சொல்றேன். பட் நான் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் சேஸ் பண்ணிருக்கேன் ரீசெண்டா. பாகிஸ்தான் கூடயும் ம். நல்லா சேஸ் பண்ணோம். ஆஸ்திரேலியா கூடயும் நல்லா சேஸ் பண்ணோம். ஸோ 2 பிக் டீம்ஸோட சேஸ் பண்ணி அந்த வின் பண்ண கான்பிடன்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனல்ல போறப்போ நமக்கு அது பேக் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும். ம். அந்த தாட் ப்ராசஸ்ல சைக்காலஜிக்கலி சேஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஈவன் ஓகே. பிச் ஈஸ்டர்ன் ஆகட்டும், ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருந்தா அங்க பயங்கரமான ஸ்பின் பவுலர்ஸ் இல்ல. பேஸ் பவுலர்ஸ்க்கு ம். பெருசா அந்த பேஸ் ஒர்க் ஆகாது. அந்த கான்செப்ட்ல நான் சொல்றேன் சேசிங் வில் பி ம். பெட்டர். பட் அதான் டாஸ் வந்து நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா they'll prefer to இதுதான் பேட் பவுல் ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் தான். அப்படியா? நம்மள தான் அவனுங்க அவங்க பேட் ஃபர்ஸ்ட் தான் அதான் போடுவாங்க. பேட் ஃபர்ஸ்ட் தான். ஆமா. ஆமா. ஏன்னா அவனுங்களும் அப்படிதான் யோசிப்பான்றப்போ பார்ப்போம்.
விட்டு இந்த வாட்டியே டாஸ் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுனாலும் ஓகே மாடி ஓப்பனிங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி 200 போட்டே ஆகணும். 200 கீழே அடிச்சுன்னா மாட்டிப்போம் கன்ஃபார்ம். 240 230 அடிச்சா 2023 ரீவைண்ட் தான் மாட்டிப்போம் நம்ம கண்டிப்பா. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் டூ ஆடும்போது ஃபிஃப்டிடா 250 பிளஸ் 250ல இருந்து ம், 270 நல்ல ஸ்கோர். ம், ஏன்னா நம்ம வந்து நார்மலா சவுத் ஆப்பிரிக்கா இருந்தா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லலாம். பட் நியூசிலாந்து அப்படி கிடையாது. நியூசிலாந்து ஒரு டீம் இந்தியாவை செம்மையா ஜெயிக்க முடியும் எந்த சுச்சுவேஷன்னாலும் அது நியூசிலாந்து தான். ஏன்னா 12 வருஷம் ரெக்கார்டு இப்பதான் உடைச்சிருக்காங்க டெஸ்ட் ம், மேட்ச்ல ஹோம் கண்டிஷன் அது. ஸோ அந்த டீம் வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு டெட்லி தான். எப்போ வந்தாலும் ம். உள்ள வந்து உட்காந்துருவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பர் மாடி. இன்னைக்கு 2:30 மணிக்கு நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹாட் ஸ்டார்ல ஆஜராயிருங்க எல்லாம். நாம அப்பப்ப நம்ம வழக்கம் நம்ம சேனல்ல நம்ம இதுல இன்ஸ்டால குரூப்ல பேசிட்டு இருப்போம். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிவ்யூ சாரி மேட்ச் ரிவ்யூ மேபி இன்னைக்கு லேட் நைட் ஆர் நாளைக்கு மார்னிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சந்தோஷமா திரும்ப. மேட்ச் ரிவ்யூ பார்க்க நம்புவோம். மாப்ள சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபேன் எடிஷன் தான் போட்டு உட்காந்துருக்கேன் காலையிலே மேட்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். பாப்போம் இத போட்டு பார்ப்போம். நாளைக்கு இதான் கோடு. இத போட்டு வந்துட்டோம்னா கப்போட வருவோம். இத போடாம வேற ஏதாவது போட்டு வந்தேன்னா தலையில துண்டோட அவ்வளவுதான் வருவோம். ரிட்டையர்மெண்ட் போஸ்டோட வருவோம். ரிட்டையர்மெண்ட். ஆமா ஓகே ரிட்டையர்மெண்ட் கூட ஹாப்பி டியர்ஸ் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஓகே தான். அவங்களோட செல்ஃப் செல்ஃப் டெசிஷன் நம்ம ஒன்றும் தலையிட பார்ப்போம். முடியாது. அதான் வேற எது போட்டு வந்தா வேற துண்டோட வர்றது. வேற சுந்தரோட எதுவும் வர இல்லைன்னா வேண்டியதுதான். ஆமா டிராபியோட துப்பரி வருவோம். வாலன்ல வருவானே விஷால், அது ஆமா. மாதிரி வர வேண்டியதுதான். ஸ்டில் ஓகேமா. இந்தியாவுக்கு நான் டைம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. கேம் பிளான் இருக்கு. ஆப்வியஸா இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜிஸோட வருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்புறோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்தியாவில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நியூசிலாந்து அழமாட்டாங்க மத்த டீம் மாதிரி. ம், ம், அது ஒரு பெரிய நல்ல டீம் அப்படின்னு சொல்லலாம். நான் எந்த நல்ல டீம்னு சொல்றேன். நல்ல அவன் நல்ல கிளாஷ் தான். டூ மோஸ்ட் டிசர்விங் டீம்ஸ் அண்ட் நல்ல பயங்கரமான கண்டிப்பா. கிளாஷா இருக்கும். இன்டெலிஜென்ட் டீம்ஸ் டூ. ம். பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த இந்தியாஸ் வின் மேடி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே. நம்ம நாளைக்கு திரும்ப மேட்ச் ரிவ்யூக்கு வி வில் ஆல் கனெக்ட் அகைன். ஓகே. நன்றி மக்களே. இந்தியா ஜெயிச்சுட்டு நல்ல செய்தியோட உங்களை மீட் பண்றோம். அன்டில் பார்ப்போம். தென் பாய். பாய்.